ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் கொஞ்சம் ஃப்ரீயாக எழுந்திரிச்சிக்கலான்ட்டு எழுந்திரிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு பசங்களுக்கு காஃபி டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு சரி இன்றைக்கி துணியெல்லாம் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கீழே போய் துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே காய போட்டுட்டு வெயிலுக்கு முன்னாடி காய போட்டுட்டு மேலே வந்தாச்சு. மேலே வந்துட்டு சரி டிஃபன் ரெடி பண்ணலாம், சாப்பாடு ரெடி பண்ணலான்னு பார்த்தது காலையிலே மார்னிங்கே கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டேன். 2 டம்ளர் போட்டு அரிசி காலையிலே குக்கரில் வச்சு சாப்பாடு வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் பொரியல் இருந்தது, கொஞ்சம் சாம்பார் இருந்தது. நைட்டு செஞ்ச சப்பாத்தி கொஞ்சம் மீது இருந்தது. சரி ஓகே, அதை வச்சு இப்போதைக்கு காலையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா புடலங்காய் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வெளிக்கழுவுற சாமான்மெல்லாம் அப்படியே போட்டு நைட்டு போட்டது எல்லாம் அப்படியே இருந்தது. சரி அதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணேன். நைட்டுக்கு சாப்பிட்ட தட்டிலேருந்து எல்லாமே அப்படியே இருந்தது. ஏன்னா சாட்டர்டே லீவுன்றதுனால சரி பொறுமையாக காலையில் எழுந்து பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே நைட்டு அப்படியே போட்டுட்டு படுத்தாச்சு. எங்கள் வீட்டுக்கு அப்புறம் காலையில் மார்னிங் எழுந்து சாமி கும்பிட்டு அவரும் கிளம்பி போயிட்டார், கம்பெனிக்கு போயிருக்காரு. இப்போ நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு சைட் பை சைடாக குழம்புக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பும் அப்படியே தாளித்து விட்டுட்டு எல்லாத்தையும் விலை கழுவி வச்சுட்டு இருக்கிறது கேப்லேயே என் பசங்கள்லாம் ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் ஒவ்வொன்றுத்துக்காக பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் அம்மா வந்திருந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி என் பையன் தான் வந்து கேட்டான், அரிசி வேணும், அரிசி கேட்குறாங்க குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து கேட்டுட்டு இருக்கிறான். கேட்டவனுக்கு சரி நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் வந்து அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க, வாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி இருடா ஒரு 2 சாமான் இருக்குது கழுவி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றதாலே அவன் கேட்கல. அவன் அங்கே கேட்டானுந்தே கத்திட்டு இருந்தான். மறுபடியும் வந்துட்டான் பார்த்திங்கன்னா. அப்புறம் சரி ஓகே அவன் இருந்தால் அவன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான்னு சொல்லிவிட்டு சரி அது மட்டும் 2 பிளேட் இருந்ததை கழுவி வச்சுட்டு அரிசி கொண்டு போய் கீழே அவங்களுக்கு போட்டுட்டு நான் போடலை, என்னோடய பையனே தான் போய் போட்டான். அது என்னென்னா இங்கே திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாமி வருவாங்க இல்லைங்களா, அவங்க சாமி நான் கோயிலுக்கு போகிறேன் மடி பிச்சை வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த பக்கம். அது போட்டுட்டு அவங்க மறுபடியும் கொஞ்சம் நம்ம டம்ளரில் அரிசி கொடுத்தோம்னா மறுபடியும் அவங்க கொஞ்சம் அவங்கக்கிட்டே இருக்கிற அரிசி போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அரிசி எப்பயும் குறையாமல் செழிப்போடு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் மாமியார் சொன்னாங்க. அந்த மாதிரி கொடுத்து மறுபடியும் அவங்க எட்டுன்னு வந்து கொடுத்துட்டாங்க. தம்பி எட்டு வந்து எட்டுன்னு போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் விலைக்கழுவு சாமான் இருந்தது, மறுபடியும் கண்டினியூ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விலைக்கழுவி வச்சுட்டு இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் ஆகிட்டு இப்போ சைட் பை சைடாக கொஞ்சம் எல்லாம் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்து குழம்பு தாளித்து விட்டுட்டு இப்போ ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தாளித்து விட்டு இருப்பேன். எல்லாத்தையும் அப்படியே சைட் பை சைடாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா இப்படி தான். இதில் பார்த்திங்கன்னா நானும் என் பொண்ணு மட்டும்தான் படுப்போம். அவங்க அப்பா தம்பி அந்தன்னைக்கு கட்டில் படுப்பாங்க. இங்கே வந்து காலையில் மார்னிங் எழுந்து போனோன்னே இப்படி தான் இருந்தது. எப்பயுமே மார்னிங்கே இதெல்லாம் ரெடி பண்ணி பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் கம்பெனிக்கு போகிறதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். பசங்களாம் 8:30 போயிடுவாங்க. நான் 9:00 இல்லை 9:50 அப்படி கிளம்பிடுவேன். நானும் கம்பெனிக்கு போகிறதுக்குள்ளே நானும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமை ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு பக்கம் இன்னொரு கட்டில் இருக்குது. என்னோடய பெரிய பையனும் அவங்க அப்பாவும் அங்கே தான் படுப்பாங்க, நானும் பாப்பாவும் இங்கே படுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு என்னடன்னா கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்கன்னா ஆம்பளைங்களை வந்து வீட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் பொம்பளைங்க அந்த மாதிரி இருக்கிறதில்ல. ஏன்னா நம்ம வேலைக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்டே தான் இருக்கிறோம். வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி. நான் இப்போ 9:30 போனேன்னு பார்த்தீங்கன்னா 9:30 போனேன்னா நைட்டு வர 8:00 ஆகிடும். வந்து அதுக்கு மேலே வந்து பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு படுக்கவும் ஒரு 10:00 இல்லை 11:30 ஆகிடும். டெய்லி அப்படி தான் ஆகும். மறுபடியும் மார்னிங் 6:30 எழுந்து இல்லை ஒரு 7:00 எழுந்து
பசங்களெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டு நாம்ளும் மறுபடியும் கம்பெனிக்கு நாம்ளும் ஓடி இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கைன்னே தெரியாத அளவுக்கு ஓடிட்டு இருக்கு. என்னோடய வேலைகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ ரிலாக்ஸாக ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டு உட்காந்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.